உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ஸ்பெஷலி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் சார்ந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ இல்லை வந்து பங்கு சார்ந்த ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் வந்து அண்டர்லைனில் எங்கே போய் பணம் இன்வெஸ்ட் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது இந்தியாவில் இருக்கிற பங்குகளில் போய் இன்வெஸ்ட் பண்ண போகுது. இப்போ அந்த கம்பெனிகள் எல்லாமே வந்து யூஎஸோட வந்து தொடர்பு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில கம்பெனிகளுக்கு தொடர்பு இருக்கலாம். அப்படியே தொடர்பு இருந்தாலும் நான் ப்ரொடியூஸ் பண்ணுற 100 பொருளையும் 100த்தையுமே யூஎஸ்க்கு அனுப்ப போகிறேனா அப்படின்னா அந்த கம்பெனிகள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்பில் ஏற்படலாம். ப்ளஸ் இந்த 90 நாள் முடிகிற வரைக்கும் நம்ம வந்து ஒரு முழுமையான ஒரு இடத்துக்கு வர முடியாது. பட் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய கம்பெனியும் சரி சிறிய கம்பெனியும் சரி ஒரு கஸ்டமரையோ இல்லை ஒரு நாட்டையோ நம்பி ஜென்ரலாக வந்து செயல்பட மாட்டாங்க. கண்டிப்பாக பல நாடுகளுக்கோ இல்லை பல கஸ்டமர்களுக்கும் வந்து பணத்தை வந்து அதாவது அவங்களுடைய பொருட்களை வந்து விற்று தான் வந்து அவங்க கம்பெனியை வளர்ப்பாங்க. சில நேரத்தில் வந்து சில கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாட்டை நம்பி இருக்கலாம். அந்த மாதிரி கம்பெனிகள் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.